அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு லட்டு பண்ண போகிறோங்க. அதுக்கு நாளைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. நீங்கள் 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அதே அளவு நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கணும். 1 கப் கடலை மாவுனா 1 கப் ரவை எடுத்துக்கணும். இதுதான் அளவு. முதல் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. ரவா லட்டுலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். 15 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போது இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இந்த நெய்யை எல்லா மாவுலுமே நல்லா கலந்துடணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவுலேயுமே நெய் இருக்கணும். இங்கே பாருங்கள், கலந்து விட்டேன். இப்போது இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உடையக்கூடாது. உடஞ்சிச்சு அப்படின்னா நெய் பத்தலைன்னு அர்த்தம், இன்னும் போடணும். இப்போ நெய் கரெக்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நம்ம பிசைய போகிறோம். ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாதுங்க, கொஞ்சோண்டு தான் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இது நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதுங்க, அது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், நான் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறேன், நான் கட் பண்ணாமல். எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இது வரைக்கும் நமக்கு போதும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும் நமக்கு. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இல்லையா? இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கொலக்கட்டை பிடிச்சிடலாங்க. ரொம்ப பெருசு பெருசாக பிடிக்கக்கூடாது, சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க. 15 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம நார்மலாக ரவை லட்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அது அப்படிலாம் ஆகாதுங்க இந்த ரவை லட்டு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் பாருங்கள். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் மிதமான சூடு ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு மீடியம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது போட்டோன்னே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. 20 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுவாக கொஞ்சம் மேலே எலும்பி வரும். அப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியமில் தான் இருக்கணும், ஃபுல் வச்சு பொரிக்காதீங்க. உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக தான். இங்கே பாருங்கள், இந்த கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை கலரு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிடலாங்க. எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேங்க அடுப்பில். இதில் முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் சேர்த்து நான் பொரிக்க போகிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு நெய்யில் பொரிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதே எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணுன்னா சேர்க்கலாம், விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழமும் நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அடுப்பு இன்னும் ஆன் பண்ணலை. இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம சர்க்கரை பாகு செய்யணுங்க. 1 கப் சர்க்கரை அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ தான் நான் அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா பிசுக்கு பதம் வந்தாலே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு 1/2 கம்பி பதம் 1 கம்பி பதம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால பிசுக்கு பதம் வந்தோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. பிசுக்கு பதம் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பிசுக்கு பதம் வந்துருச்சு. இதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 1/2 கம்பி பதம் கூட வரக்கூடாதுங்க. பிசுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாங்க. இது நம்ம அரைக்கணும். எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். இப்போது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சேர்த்து ஒரு ரவை மாதிரி அரைச்சிடலாங்க. 2 விப் பண்ணாலே போதும், அரைஞ்சிரும். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு ரவை மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள்.
2 விப் தாங்க பண்ணேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டேன் எல்லாத்தையும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டேன். இப்போது இதில் நான் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ் பழம், அதை சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். நல்லா கலந்து விட்டோம். நான் நெய்யில் பொரிச்சிருக்கனால நெய்யும் சேர்த்துட்டேங்க. நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பொரிச்சதை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சக்கரைப்பாகை, அதை வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து விடுங்க. நான் சூட்டோடு கொஞ்சம் சேர்க்குறேங்க. உங்களுக்கு சூடு தாங்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கூட பிடிக்க வருங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சில ரவைக்கு பார்த்திங்கன்னா மிஞ்சும், ஒரு சில ரவைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். எனக்கே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ரவையை பொறுத்து இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொல கொலன்னு ஆகணும். அந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மிஞ்சிருச்சு பாருங்கள் எனக்கு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ லட்டு பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாங்க. இது ஆடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 15 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.